அப்ப SLPP மிகப்பெரிய அளவிலான வாக்கு வங்கியை வந்து தாங்கள் பெற்றிருக்கிற இடத்துல வந்து அந்த SLPP வாக்கு வங்கி வந்து ஒரு இனவாத வாக்கு வங்கி. ஆகவே அவர்கள் இப்போதைக்கு வந்து அதை மீறுகின்ற வகையில மக்களுடைய கருத்து சரியாக தெளிவாக தெரியாமல் அதுல அவசரப்பட்டு வந்து நடவடிக்கை எடுத்தால் தாங்கள் அடுத்த தேர்தலில் எல்லாம் தோக்கலாம் என்று சில வழியே யோசிக்க கூடும் என்று எடுத்துக்கொண்டாலும், அப்படியாக இருந்தால் வந்து அந்த இனவாதிகள் SLPP பக்கத்துல இருக்கிற இனவாதிகள் வந்து NPPக்கு எதிராக இந்த கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய, அதாவது சிங்கள மக்களை வந்து அவர்கள் தமிழர்கள் வித்து போட்டனம் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய தரப்புகள் தான் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டது. அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வந்து ஈடுபட்ட நபர்கள். ஆகவே இந்த பொறுப்பு கூறல் விஷயம், சர்வதேச பொறுப்பு கூறல் விஷயம் பிரித்தானியா போன்ற நாடுகள் வந்து தீவிரமாக முன்னெடுத்தால் வந்து அந்த மோசமான இனவாதிகள் வந்து நிச்சயமாக குறிவைக்கப்படுவினம். அப்படி குறிவைக்கப்படுகின்ற இடத்துல வந்து மற்ற எல்லா தரப்பும் வந்து இந்த குலப்பிரவீரை வந்து கைவிடுவினம். என்னோட பயத்துல வந்து அவங்க அமைதியா போவினம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இந்த அரசாங்கம் இவ்வகையான என்ன சாட்டுப்போக்குகளை வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையை அது உருவாக்குறதன் ஊடாக வந்து நாங்கள் எங்களுடைய விஷயங்களை வந்து அரசியல் தீர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் பெற வேண்டிய ஒரு தீர்வை பெறுறதுக்கு நாங்கள் அழுத்தங்களை கொடுக்கலாம். அதே போன்று வந்து இந்த பொறுப்பு கூறல் விஷயமும் வந்து ஒரு சர்வதேச மட்டத்துல வந்து ஒரு முழுமையான ஒரு பொறுப்புகள் நடைபெறுவதற்கும் வந்து அது பெரிய அளவில் வந்து உதவும் என்றதான் நான் சுட்டி காட்டுகிறேன். அதாவது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் அண்மையிலே சிவில் சமூகங்களோடு ஒன்றிணைந்து ஆபத்தான அரசியல் யாப்பு தொடர்பில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தீர்கள். அதில் கலந்து கொள்ளாத தமிழரசு கட்சியினர் எப்படி ஒரு சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற போது நீங்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் அல்லது தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று அந்த இடத்துக்கு உங்களால் செல்லக்கூடியதாக இருக்கின்றது அல்லது உங்களோடு கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? இதுல வந்து சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் சம்பந்தமாக வந்து எந்த விதமான கருத்து தெரிவிக்கவும் இல்லை தமிழரசு கட்சி சார்பில். இரண்டாவது வந்து தெளிவாக வந்து மாகாண சபையை பற்றி தான் கழிச்சார். சரி, அதே போன்று செல்வம் அடிக்கல்நாதம் வந்து மாகாண சபையை பற்றி தான் கழிச்சார். அப்ப அந்த வகையில வந்து தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தோட வந்து இன்றைக்கு ஒத்து போகக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரதிநிதிகள் தான் இன்றைக்கு வந்து உண்மையில வந்து முற்றுமுழுதாக வந்து தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வந்து சம்பந்தப்படாத மாறாக வந்து அதை ஒட்டியாட்சிக்குள்ள முடக்கக்கூடிய வகையில வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து அங்க தெரிவிச்சாரு.